டைகர் லில்லிக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ டுடேஸ் வீடியோ ஸ்பைடர் லில்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெட் கலர் பைப்லைன் எடுத்துகிட்டு அது 4 ஈக்குவல் ஹாஃப்ஸாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கட்டர் இல்லைன்னா சிசர் யூஸ் பண்ணி அந்த ஹாஃப்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ண ஈச் பீஸை யூ ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட எஜ்ஜில் நீங்கள் ட்விஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பைடர் லில்லி பீஸ் செய்கிறதுக்கு 6 பீசஸ் ஆஃப் யூ ஷேப் வந்து வேணும். இப்போ நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க யூ ஷேப்பட் பீஸை சிசரில் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. லைக் வி ஷேப் மாதிரி நீங்கள் ஆக்கணும். அந்த ஸ்டீல் கட் ஆகாமல் நீங்கள் அந்த வி ஷேப்பில் பண்ணணும். தென் கட் பண்ண அந்த 4 பீசஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. 1/4 பீஸ் ஆஃப் பைப் கிளீனர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கணும். ஒரு சைடு மட்டும் ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி பேலன்ஸ் சைட்லாம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் இருக்க அந்த ஸ்டீல் மட்டும் தெரிகிற மாதிரி. இதில் ஒரு ஸ்பைடர் லில்லி செய்கிறதுக்கு நம்மளுக்கு 4 பீசஸ் வேணும். ட்ரிம் பண்ண பைப் கிளீனர் 4 பீஸ் எடுத்துக்கோங்க. வி ஷேப்பில் ட்ரிம் பண்ண பைப் கிளீனரை இப்போ சேர்த்து நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். 6 பீசஸையும் 1 by 1 ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஃபாலோ மை வீடியோ. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும்னா கமெண்ட் ப்ராடக்ட் நேம், ஐ வில் ஷேர் யூ டு யுவர் டிஎம். எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி 5 பீசஸ் ஸ்பைடர் லில்லிஸ் நான் செஞ்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து க்ளூகன் யூஸ் பண்ணி பக்கத்தில் நான் இப்போ ஸ்டிக் பண்ண போகிறேன். க்ளூகனோட நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் ஹேண்டில் ஸ்டிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு க்ளூகன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியலனா க்ளவுஸ் போட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப், பேம்பு ஸ்டிக் பெர் க்ரீன் டேப் யூஸ் பண்ணி ஸ்டெம் ரெடி பண்ணிட்டேன். ஃபைனலி ஒரு ஸ்பைடர் லில்லி ரெடி. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.